ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் அமர்ந்திருக்கும் இடம் கோவை மாவட்டத்திலே மேட்டுப்பாளையம் செல்லுகிற பாதையிலே, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அன்னூரிலே இருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியிலே குமரன் குன்று என்று ஒரு இடம் இருக்கிறது. அழகான குன்று. அந்த குமரன் குன்று முருகப்பெருமானுடைய ஆலயம். இங்கே இருக்கிற சுவாமிக்கு ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமின்னு பேரு. கோவிலில் வள்ளி தெய்வ யானை உடன் நின்றருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியாக காட்சி தருகிறார். இது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இருக்கிற ஒரு அழகான ஆலயம். ரொம்ப சின்ன மலை தான், படியெல்லாம் பெருசாக கிடையாது. அப்படியே சரி யானை பாதைங்கிற மாதிரி ரொம்ப சுலபமாக, மிகவும் வயதானவர்கள் கூட சுலபமாக ஏறி இறங்குற பகுதியாக. கோவிலுக்குள்ளே போனோடனே ஒரு 4 படி 8 படி ஏறினா போகும். முதல்ல ஒரு 4 படி ஏறினா சமதளம், திரும்பி 4 படி ஏறினா மகாமண்டபம், உள்ள அர்த்த மண்டபம், பிறகு கர்ப்பகிரகம். ரொம்ப அற்புதமான கோயில். மேலே சுற்றி வரலாம். விநாயகர், சிவலிங்கம், அம்பாள் எல்லாம் மேலே இருக்கு. கீழே இந்த குன்றின் அடிவாரத்திலே ஒரு பக்கம் விநாயகர் ஆலயம், இன்னொரு பக்கம் ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஆலயம். சின்ன சின்ன கோவில்கள் இருக்கிறது. பாருங்கள், இயற்கை சூழ்ந்த சூழல். அற்புதமான இயற்கையாக நல்ல செடிகள், கொடிகள், மரங்கள், அப்படி ஒரு இயற்கை சூழ்நிலையிலே ஒரு நல்ல என்விரான்மெண்ட். பொல்யூஷனே இல்லை. நல்ல என்விரான்மெண்ட்ல, பொல்யூஷன் இல்லாத இடத்துல, பெருசா இங்கெல்லாம் போக்குவரத்து இடைஞ்சலே இல்லை. அந்த மெயின் ரோடு, அன்னூர் மெயின் ரோடு போனாதான் பஸ் வழித்தடத்துல தான் காரு, லாரி எல்லாம், பஸ் எல்லாம் போறது. இங்கே உள்ள 2 கிலோமீட்டர் வந்துட்டா அமைதியான கிராமம். இந்த குன்றை சுற்றிலும் விவசாய பூமி தான் இருக்கு. நல்ல வளமான விவசாய பகுதி. இப்போ இந்த குன்றினுடைய கதையை கொஞ்சம் சொல்றேன், கேளுங்க. இதுதான் அந்த பக்திக்கு அடிப்படை. இந்த குன்றின் மீது 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே சுயம்புவாக தண்டபாணி என்கிற ரூபத்திலே ஒரு முருகனுடைய சிலை இருந்திருக்கிறது. அந்த சிலையை இந்த பகுதியிலே அந்த காலத்திலே பொழுது மண்மூடி விட்டது குகைகளை, ஒரு சிறு குன்றின் மீது ஒரு சின்ன மலை குகையிலே ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். பேர் தெரியல. அவர் சித்த புருஷர். அவர் தினமும் கீழையிலே எங்கேயோ தொலை தூரத்திலே இருக்கிற ஓடைக்கு சென்று மண் கலயத்திலே தண்ணீர் ஏந்தி இந்த சிறிய குன்றின் மீது ஏறி அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு வந்தார். அவரால் தளர்ந்து போன வயதிலே மேலே ஏற முடியாது, நடக்க முடியாது என்ற போது பகவானுடைய ஏவலாலே ஒரு தேவ புருஷனே புலியாக தோன்றி அந்த புலியின் மீது அமர்ந்து வந்து இவர் அந்த பூஜை நிலையை செய்திருக்கிறார். பிறகு அவர் சித்தி அடைந்து விட்டார். அந்த கோவில் விக்கிரகம், அந்த சுயம்பு எல்லாம் மண்மூடி விட்டது. இந்த பகுதியிலே கிராமத்திலே வசிப்பவர்கள் ஆடுகள் மேய்க்க, மாடுகள் மேய்க்க இந்த குன்றுக்கு வருவது வழக்கம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது போல அந்த குன்றிலே மலைப்பாதையோ அல்லது வழித்தடமோ படிக்கட்டுகளோ இல்லை. அதெல்லாம் இந்த 40-50 வருடங்களுக்குள்ளாக அது வந்திருக்கிறது. இதற்கு முன்னாடி ஆடு மேய்ப்பவர்கள், மாடு மேய்ப்பவர்கள், சிறு சிறு முயல்களை வேட்டையாடுபவர்கள் இந்த பக்கம் பகுதியாக வந்து அப்படியே தங்கிவிட்டு போவது வழக்கம். அப்படி ஒரு முறை வந்தபோது சில சிறுவர்கள் ஒரு மரத்தின் அடியிலே, வேங்கை மரத்தின் அடியிலே மிகச் சிறப்பானதாக தண்டபாணி ஒரு விக்கிரகத்தை அவர்கள் ஏதோ தட்டுப்படுகிறதே என்று அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். உடனே ஊர் கூட்டி பஞ்சாயத்தார் உட்பட
அத்தனை பேரும் முடிவு செய்து இந்த சுற்றுப்பட்ட கிராமத்திலே இருப்பவர்களே சிறிய கோயிலை முதலிலே அமைத்து காலங்காலமாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள். பிறகு வள்ளி, தெய்வ யானை, சுப்பிரமணிய சுவாமி எல்லா பிரதிஷ்டையும் நடந்திருக்கிறது. கடந்த ஒரு 100 வருடங்களாகவே இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து, சொல்லப்போனால் 1960க்கு பிறகு இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி ஆயிடுச்சு. இப்போ 100% ஒரு திருப்தியான ஆலயமாக இருக்கிறது. நிறைய பேர் வருகிறார்கள். இங்கே பக்கத்திலே கிராமத்திலே இருப்பவர்கள் வாரந்தோறும் வருகிறார்கள். இங்கே அமாவாசை ரொம்ப விசேஷம், சஷ்டி ரொம்ப விசேஷம், கிருத்திகை ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் முதல் நாள் சூரிய ஒளி நேரா முருகன் மேலேயே விழுகிறது. அதற்கு சூரிய ஒளி திருவிழா என்றே ஒன்று இங்கு நடக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். பௌர்ணமியிலே வருகிறார்கள். வைகாசி விசாகம், தைப்பூச விழா இங்கே ரொம்ப விமர்சையாக பால் காவடி, பன்னீர் காவடி, தீர்த்த காவடி, மயில் காவடி, இளநீர் காவடி என்றெல்லாம் வேல்காவடிகளோடு இங்கே வந்து கோவை மாநகர் தொட்டு மேட்டுப்பாளையம், இந்த பக்கம் ஊட்டி, நீலகிரி, சிறுமுகை, அன்னூர், மேட்டுப்பாளையம் தொட்டு சுற்றிலும் 8 திசையிலும் இருக்கக்கூடிய இங்கே ஒரு வடவள்ளி இருக்கிறது. கோயம்புத்தூர் மருதமலை வடவள்ளி வேறு. இங்கே ஒரு வடவள்ளி பக்கத்தில் 2 கிலோமீட்டர்ல ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் வடவள்ளி சார்ந்த குமரன் குன்று என்று தான் அடையாளப்படுத்துகிறார்கள். நிறைய பேர் ஜனங்கள் வர்றா. இங்கே வந்தால் இங்கே அபிஷேகம் செய்தாலும், குந்தேறி வந்து வழிபட்டு சென்றாலும், அர்ச்சனைகள் செய்தாலும் கல்யாணம் நடக்கும். அதனால தான் இந்த சுவாமிக்கு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக திருமணமாகாமலேயே எப்பொழுது திருமணம் ஆகும் ஆகும் என்று சொல்லி வேண்டிக் கொள்பவர்கள் இங்கே வந்தால் திருமணம் ஆகிவிடுகிறது. இன்றைக்கு என்னுடைய மாணவி ஒரு குழந்தை 28 வயது ஆகிறது. அன்னைக்கு அந்த குழந்தைக்கு திருமணம் ஆக வேண்டும். திருவோண நட்சத்திரத்து குழந்தை, என்னுடைய மாணவரின் மகள், அவளும் என் மாணவி. அவளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை வைத்திருக்கிறேன். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காகவும் இங்கே வழிபட வேண்டும். எங்கள் குடும்பத்திலே ஒரு குழந்தைக்கு பிள்ளைப்பேறு தேவைப்படுகிறது. அவளுக்கு ஒரு குழந்தை ஒன்று வேண்டும், குலம் காக்க ஒரு குழந்தை வேண்டும் என்று நான் பிரார்த்தித்திருக்கிறேன். என்னை நாடி வருகிற பலருக்காகவும் இங்கே நான் நேற்றைக்கு என்னை இங்கே கொண்டு வந்து காரிலே சேர்த்த சகோதரர்கள் 2 பேர், 2 பேருமே சங்கர் தான். அந்த 2 சங்கர் குடும்பத்துக்கும் தொழில் வளம், மனைநலம், மனநலம் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி அவர்களுடைய ஜாதகத்தை வைத்தே பூசணைகள் செய்தேன். எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணினேன். இனி வர்றவங்களுக்கும் அந்த பிரார்த்தனை பிரசாதங்கள் கிடைக்கும். ஒரு தடவை நீங்கள் கோவை வழியாக வருவதாக இருந்தால் கோயம்புத்தூரில் இருந்து அன்னூர் வழியாக மேட்டுப்பாளையம் செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்து வாருங்கள். அவனாசியில இருந்து அன்னூர் வந்து இந்த குமரன் குன்று வருவது ரொம்ப முக்கியம், ரொம்ப சுலபம். நெடுவழி சாலையில், அதாவது ஸ்டேட் ஹைவேஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட் ஹைவேஸில் குமரன் குன்று வருவதற்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே குமரன் குன்று செல்லும் வழின்னு பெரிய ஆர்ச் வச்சுருக்கா. இந்த குன்று அடிவாரத்திலும் ஒரு ஆர்ச் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் விவசாய பூமி, அனாவசியமான பேச்சுக்கள் இங்கே இல்லை, வியாபாரங்கள் இல்லை. அதாவது என்ன சொல்லணும், ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்து அப்படி தபஸ் பண்ணுறதுக்கு, தியான யோகம் பண்ணுறதுக்கு, ஒரு டூரிசமாக வந்து போகிறதுக்கு, அதுவும் சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டா இது சொர்க்கலோகம்தான். ஏன்னா இங்கே ஹோட்டலெல்லாம் கிடையாது, டீ கடை கூட கிடையாது. 3 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் டீ கடையே. ஒரே ஒரு பூக்கடை விற்கிறா, தேங்காய் பழம், பூ, வெத்தலை பாக்கு கிடைக்குது. வேறு எந்த சௌகரியமும் இங்கே இல்லை. தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி நிறைய கிடைக்கிறது. நீங்கள் சாப்பாடோடு வந்துட்டா அடிவாரத்தில் நிறைய மரநிழல்கள், கொட்டாய்கள், கூடாரங்கள்லாம் இருக்குது. எல்லாம் நிம்மதியாக சாப்பிட்லாம். சில நாட்களில் அன்னதான திட்டம் கூட நடக்கிறது. அதில் பிரசாதங்கள் கிடைக்கும். சில பேர் வேண்டுதல் பண்ணி சக்கரை பொங்கல் கொண்டு வர்றா, எலுமிச்சம்பழ சாதம் கொண்டு வர்றா,
இப்போ ஒருத்தர் வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தா, இப்படி நிறைய பேர் பக்தர்கள் வந்து இங்கே வருகிறவர்களுக்கு தொண்டையிலே கொடுக்கிறார்கள், கையிலே கொடுக்கிறார்கள். அவ்வளவு சுவை, சாப்பிடலாம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுன்னு சொன்னா அவை பிராட்டி. நான் ஒரு பாட்டை இங்க நினைச்சேன். என்ன, குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றுதானே சொல்லுகிறார்கள். எங்கெல்லாம் சிறு குன்றுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒன்னா முருகன் கோவில் இருக்கும், இல்லைன்னா மேல கரிவரதராஜ பெருமாள்னு வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கும். இங்கே விசேஷமாக முருகப்பெருமான் குன்றுதோர் ஆடல் என்கிற நிலையின்படி அந்த குன்றுதோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். ஒரு பாடலுடன் நிறைவு செய்கின்றேன். அற்புதமான முருகனுடைய பாடல். என்ன அது? ஒரு தடவை சரவண பவான்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்கிறார் அந்த சித்தர். யாரு? குமரகுருபரர் கேட்கிறார். ஒரு முறை சரவண பவா என்று சொல்லக்கூடாதா? ஒரு தரம் சரவண பவா என்று சொல்பவர் உள்ளத்தில் நினைத்தது எல்லாம் உடனே கை கூடுமென வேதங்கள் மொழியுதே. பரிவாகவே அனந்தந்தரம் அனந்தந்தரம் சரவணபவா 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 என்று நான் சொல்லியும் அடியனேன் எண்ணியது பலியாதிருப்பது ஏனோ. பாங்குமிகு காங்கேயா கந்தா கடம்பா கார்த்திகேயா முகா சண்முகா கோலாகலா வெற்றிவேலா எனக்கருள் கொடுத்தாழ்வாய் முத்தையனே. மதுமலர்குழல் அழகா தேவகுஞ்சரி வள்ளிக்கணவனே என் துணைவனே. வண்ணமயில் வாகனா வண்ணமயில் வாகனா வண்ணமயில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே. பொன்னேரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே. இந்த பாடல் குமரகுருபரர் இயற்றியது. சுவாமிமலை திருப்பதிகத்திலே இருப்பது. இதை குமரன் குன்றிலே பாடுகிறேன் என்றால் கடைசியாக நான் சென்ற கஷேத்திரம் சுவாமிமலை. இங்கே குமரன் குன்றிலே அமர்ந்தவுடன் என்னை பாடுக என்றான் இறைவன். உடனே பாடிவிட்டோம். முருகா என்று சொன்னால் சகல குறைகளும் தீரும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும்னு சொல்லுவார் நக்கீர பெருமான். நல்ல முருகா 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 என்று உருகி சொல்லுங்கள், கவலைகள் தீர்ந்து நலம் பெறுவீர்கள் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன்.